வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதிய நிருபங்களை நாம் ஆழ்ந்து படிக்கிற பொழுது அழகிய இறையியல் உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிற ஒரு 3 வசனங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேசப்போகிறேன். இது ஒரு பெரிய பிரசங்கம்னு நினச்சிடாதீங்க. பவுல் அந்த கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் தன்னை குறித்தும் தன் பணிகளை குறித்தும் வெவ்வேறு வசனங்களில் சொல்லியிருக்கிறார். அதை தொடர்பு படுத்தி பார்க்குற போது ஒரு அழகிய உண்மையில் இருக்கிறது. பவுல் தன்னை யார் என்று சொல்லிக் கொள்கிறார். இந்த நிலைக்கு தான் வருவதற்கு என்ன காரணம் என்று ஒரு இடத்தில் கூறுகிறார். தன் செயலால் சமூகத்தில் ஏற்படுகிற விளைவுகளை கூறுகிறார். இந்த 3 மட்டும் நம்ம அந்த கலாத்தியர் நிருபத்திலிருந்து பேசுவோம். ஏன்னா நான் யாருங்கிறதையும் எப்படி இந்த நிலைக்கு வந்தேங்கிறதையும் என்னால் இந்த சமூகத்தில் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதையும் ஒரு மனிதன் தெளிவாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஊழியர்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? நான் யார், எப்படி நான் ஊழியக்காரான, என்னுடைய ஊழியத்தினால என்ன நடக்குது, இது ஊழியக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நீங்கள் கலாத்தியரில் முதல் வசனம் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தெரியுமா? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவாலும் அவரை உயிரோடு எழுப்பின பிதாவின் மூலமாக நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன். எப்பா நான் அப்போஸ்தலன் ஆகிட்டேனே, இதுக்கு எந்த மனுஷனும் காரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் அவரை உயிரோடு எழுப்பின பிதாவும் தான் என்னை இன்றைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் என்னுடைய அட்ரஸ், தன்னுடைய அடையாளத்தை சொல்லுகிறார். அந்த முதல் வசனம் நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. மனுஷராலும் அல்ல, எந்த மனுஷராலும் இல்லை. இப்போது சார் அந்த மனுஷனால தான் நான் அங்கே போய் இப்படி ஆனேன், இந்த மனுஷரால் தான் இப்படி ஆனேன், அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்ட்டு மனிதர்களை அடையாளம் கட்டிலாம் பேசுகிறோம்ல. இப்போ பவுல் அப்படி சொல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாமே அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை உயிரோடு எழுப்பின பிதாவினாலும் அப்போஸ்தலனாக ஆகியிருக்கிற பவுல் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இது ஒன்றாச்சா? ரெண்டாவது, இந்த நிலைக்கு நான் எப்படி வந்தேன், இதற்கு என்ன காரணம்னு அடுத்தது காரணத்தை சொல்கிறார். அது அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன். இது 15வது வசனத்தில் சொல்ல. முதல்ல நான் யார் மூலமாக அப்போஸ்தலனானேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு எப்படி தெரியுமா வந்தேன் சார், இவரை பார்த்து, அப்புறம் இந்த இடத்துக்கு இந்த படிச்சனால இந்த இடத்துக்கு வந்தேன், அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தனால இந்த ஃபேக்ட்ரியில் வேலைக்கு வந்துட்டு நம்முடைய வாழ்வியல் உயர்வுகளுக்கு சூழல்களை எல்லாம் காரணமாக சொல்கிறோம்ல. நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போது அருள் பிரகாஷ் நீ சின்ன சின்ன வெளிச்சம் பேசணும்னு அவர் முடிவு பண்ணியிருப்பார். நீ என்ன வாங்கணுன்றது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பிரித்தெடுத்து, நீங்கள் சொல்கிறான்ல, ஹாஸ்பிட்டலில் போனால் குழந்தை பிறகு தாயும் செய்யும் பிரித்து எடுக்கிறாங்க. எப்படி பிரித்து எடுக்கிறாங்க? அது ஃபிசிக்கலாக அப்பா குழந்தை தனியாக வந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இந்த உலகத்தில் அது என்னவாக இருக்கணும்னு பிரித்து அடிச்சிடுறார். தம்முடைய கிருபையால் அழைத்த தேவன். முதல்ல நான் யாரால் அழைக்கப்பட்டேன்னு சொன்னார். இந்த அழைப்புக்கு என்ன காரணம்? இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த அறிவு இல்லை, இந்த சூழல் இல்லை, இந்த என்னுடைய முயற்சி இல்லை, இந்த என்னுடைய வசதி இல்லை. உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு அவர் தீர்மானிக்கிறார். இது ரெண்டாச்சா? இப்போது இந்த ஊழியத்தின் விளைவாக என்ன நடக்குது? அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 23-24 சொல்கிறார். என்ன குறித்து, என்னுடைய இந்த ஊழியத்தை குறித்து, என்னை அழைச்சி தாயின் வயிற்றிலேருந்து பிரிச்செடுத்து தன்னுடைய கிருபையினால் என்னை அழைச்சாரு. என்னுடைய செயனால் என்ன நடக்குது? அந்த 23 வசனம், முன்னே நம்மை துன்பப்படுத்தின எவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை அவனே பிரசங்கிக்கிறானே என்பதை மாத்திரம் சொல்லி என் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்பா நம்மளெல்லாம் விசுவாசிக்காதுன்னு இவன் சொன்னான்ல, இப்போ இவனே அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி இவனை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா? பா என் நிமித்தம் என்ன பாராட்டக்கூடாது,
இப்படி ஒரு ஊழியக்காரன் எங்களுக்கு கொடுத்தியேன்னு கடவுளை பாராட்டணும். அதுதான் அந்த ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற பெரிய பெருமை. அந்த இடத்த வசனத்தில் சொல்கிறாரு, நான் தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இவனே பிரசங்கிக்கிறான். இது பெரிய ஆச்சரியம். இவன் தான் இதெல்லாம் போத ஏசாமி பின்னால் போதன்னு சொல்கிறதுக்காக வந்தவன் அதே வேலையை இவன் செய்கிறான்னே சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, எப்பா வெரி குட், நீ தான் எங்களை அடித்தா, இப்போ நீ எப்படா அவரை வாழ்த்தலையாம். இவன் நிமித்தம் தேவனை புகழ்ந்தார்களாம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த 3 வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த உங்களுடைய நிலைமைக்கு எது காரணம்? உங்கள் ஊழியத்தால் என்ன நடைபெற வேண்டும் என்றது. இது கலாத்தியரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் அதிகாரத்தின் இந்த 3ஐயும் இணைத்து பார்க்கிற போது இந்த அழகான இறையியல் உண்மை கிடைக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.